வேரியேஷன் ஆஃப் மாஸ் வித் வெலாசிட்டி. ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி மாற மாற அதோட மாஸும் மாறிட்டே வரும். ரெண்டு சிஸ்டம் கன்சிடர் பண்ணணும். எஸ் சிஸ்டம், எஸ் டேஷ் சிஸ்டம். எஸ் டேஷ் சிஸ்டம் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வில மூவ் ஆயிட்டு இருக்கு வித் ரிலேட்டிவ் டு சிஸ்டம் எஸ். எஸ் டேஷ் சிஸ்டம் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ சிஸ்டம் எஸ் டேஷ்ல ரெண்டு ஒரே மாதிரி இருக்க பால் ஏ அண்ட் பி, ரெண்டு பாலும் ஒரே பாயிண்ட்டை பார்த்து வந்துட்டு இருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல. பால் ஏவோட வெலாசிட்டி u, பால் பியோட வெலாசிட்டி மைனஸ் u. சிஸ்டம் எஸ் டேஷ்ல ரெண்டு பாலோட மாஸும் m. ரெண்டு பாலும் வந்து பட்டு ஒரே பாலா மாறிடும். அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்ன ஆகும்னா, பால் ஏவோட மொமெண்டமும் பால் பியோட மொமெண்டமும் ரெண்டும் ஆட் ஆகி ஈக்குவல் டு நியூவாக ஃபார்ம் ஆன பாலோட மொமெண்டம்க்கு ஈக்குவலாக இருக்கும். மொமெண்டம் பியோட ஃபார்முலா பி ஈக்குவல் டு எம்வி. இங்கே எம் வந்து பாலோட மாஸ், வி இஸ் வெலாசிட்டி. மொமெண்டம் ஆஃப் பால் ஏ பி ஈக்குவல் டு எம்வி சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே பாலோட மாஸ் எம், இங்கே பாலோட வெலாசிட்டி யூ, ப்ளஸ் மொமெண்டம் ஆஃப் பால் பி, பாலோட மாஸ் எம், velocity minus u. So mu minus mu equal to 0. So new form ஆயிருக்க பாலோட momentum is 0. So system S dashல ரெண்டு பாலும் கொலாய்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆயிருக்க பாலோட momentum 0. So new ஃபார்ம் ஆன பால் வந்து சிஸ்டம் S dashல ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ சிஸ்டம் Sல இருந்து இந்த ரெண்டு பாலையும் கன்சிடர் பண்ணணும். சிஸ்டம் Sல இருந்து பால் ஏவோட வெலாசிட்டி u1, பால் பியோட வெலாசிட்டி u2. அப்போ ஃபார்முலா u1 ஈக்குவல் டு u plus v by 1 plus uv by c ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. u2 ஈக்குவல் டு பால் ஏவோட வெலாசிட்டி யூங்கிறனால இங்கே u சப்ஸ்டியூட் பண்ணோம். பால் பியோட வெலாசிட்டி மைனஸ் u, ஸோ இங்கே மைனஸ் u சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் u plus v by 1 minus uv by c ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டு பாலும் கொலாய்ட் ஆனதுக்கப்புறம் நியூவாக ஃபார்ம் ஆயிருக்க பாலோட வெலாசிட்டி இஸ் v. சிஸ்டம் எஸ்ல இருந்து பால் ஏவோட மாஸ் m1, பால் பியோட மாஸ் m2. அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் டோட்டல் மொமெண்டம் வந்து எப்போவுமே கன்சர்வ்ட். அதனால பால் ஏவோட மாஸ் m1 இன்டூ பால் ஏவோட வெலாசிட்டி u1 ப்ளஸ் அதே மாதிரி பால் பியோட மாஸ் அண்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பாலும் கொலாய்ட் ஆனதுக்கப்புறம் அதோட மாஸ் m1 ப்ளஸ் m2. அதோட வெலாசிட்டி சிஸ்டம் எஸ்ல v. ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் சிஸ்டம் எஸ்ல ஃபாலோ பண்ணால் இதுதான் ஈக்குவேஷன். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ u1 அண்ட் u2ஓட வேல்யூவை ஈக்குவேஷன் 3ல இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். m1 அப்படியே எழுதிட்டு u1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். u plus v by 1 plus uv by c ஸ்கொயர் ப்ளஸ் m2 அப்படியே எழுதிட்டு u2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் u plus v by 1 minus uv by c ஸ்கொயர். இந்த டேர்ம் அப்படியே எழுதிடணும். ஈக்குவல் டு m1 plus m2 into v. இப்போ vயை உள்ள மல்டிபிள் பண்ணிட்டு m1 டேர்ம்ஸ் எல்லாம் இந்த பக்கம், m2 டேர்ம்ஸ் எல்லாம் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும். m1 into u plus v by 1 plus uv by c ஸ்கொயர் மைனஸ் m1 vயை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் m1v ஈக்குவல் டு m2v மைனஸ் m2 into minus u plus v by 1 minus uv by c ஸ்கொயர். இப்போ m1 காமன் அவுட் பண்ணணும். m1 into u plus v by 1 plus uv by c ஸ்கொயர் minus v equal to இங்கே m2 காமன் அவுட் பண்ணணும். m2 into v minus minus u plus v by 1 minus uv by c ஸ்கொயர். இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். m1 into u plus v minus
v minus u v square by c square by denominator அப்படியே வந்துரும் 1 plus uv by c square equal to m2 இங்கே cross multiply பண்ணணும் v minus uv square by c square plus u minus v by denominator அப்படியே வந்துடணும் 1 minus uv by c square இங்க plus v minus v cancel ஆயிரும் இங்கேயும் plus v minus v cancel ஆயிரும் இந்த டேர்ம்லேருந்து u காமன் அவுட் பண்ணணும் m1 into u of 1 minus v square by c square by 1 plus uv by c square equal to m2 into இங்கிருந்து u காமன் அவுட் பண்ணணும் u into 1 minus v square by c square by 1 minus uv by c square இப்போ m1 by m2 கொண்டு வரணும் m1 by m2 is equal to 1 plus uv by c square by 1 minus uv by c square இது equation number 4 இங்க numerator and numerator cancel ஆயிரும் so that's equation number 4 இப்போ 1 minus u1 square by c square ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் equal to 1 minus u1 square ஓட வேல்யூ இது சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் u plus v by இந்த c அப்படியே எழுதிட்டு the whole square by denominatorல இந்த term அப்படியே எழுதிடணும் 1 plus uv by c square the whole square equal to denominator cross multiple பண்ணிட்டு a plus b the whole square formula யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணா 1 plus u square v square by c power 4 plus 2uv by c square minus u square by c square minus v square by c square minus 2uv by c square denominator அப்படியே எழுதிடணும் இங்க plus 2uv by c square minus 2uv by c square cancel ஆயிரும் 1 minus u square by c square minus v square by c square into 1 minus u square by c square கிடைக்கும் denominator அப்படியே வந்துரும் இதில இருந்து 1 minus u square by c square காமன் அவுட் பண்ணனும் equal to 1 minus u square by c square into 1 minus v square by c square denominator அப்படியே எழுதிடணும் 1 minus u1 square by c square is equal to இது answer இது equation number 5 இதே மாதிரி u2 squareக்கு 1 minus u2 square by c square is equal to 1 minus u square by c square into 1 minus v square by c square 1 minus uv by c square the whole square இது equation number 6 இங்க plus இருக்க term இங்க minus ஆயிரும் இப்போ equation 6 யும் 5 யும் divide பண்ணனும் equation 6 first எழுதிக்கணும் 1 minus u2 square by c square by 1 minus u1 square by c square which is equal to numerator terms common இருக்கு so cancel ஆயிரும் denominator terms மட்டும் எழுதணும் 1 plus uv by c square the whole square by 1 minus uv by c square the whole square இப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வரணும் root of 1 minus u2 square by c square by root of 1 minus u1 square by c square is equal to 1 plus uv by c square by 1 minus uv by c square இது equation number 7 இப்போ equation 7 யும் 4 யும் compare பண்ணனும் equation 7ல இந்த terms அப்படியே எழுதிடணும் root of 1 minus u2 square by c square by
root of 1 minus u1 square by c square which is equal to இந்த term பதில m1 by m2 substitute பண்ணணும் m1 by m2 இப்போ cross multiple பண்ணணும் m1 of root 1 minus u1 square by c square is equal to m2 root 1 minus u2 square by c square. இங்க ரெண்டு பாலோட மாஸு கான்ஸ்டன்ட் ரெண்டு பாலோட வெலாசிட்டியும் கான்ஸ்டன்ட் c ஸ்பீட் ஆஃப் லைட் கான்ஸ்டன்ட் ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஒரு கான்ஸ்டன்ட் அதனால m நாட்னு ரெப்ரசன்ட் பண்ணணும் இங்கே m நாட் என்னன்னா ரெஸ்ட் மாஸ் ஆஃப் பாடி அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி ஜீரோவாக இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட்க்கு இருக்கிற மாஸ் தான் ரெஸ்ட் மாஸ் இப்போ எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்து m நாட் கூட ஈக்குவேட் பண்ணணும் m1 of root 1 minus u1 square by c square is equal to m naught. அந்த ஆப்ஜெக்ட் vங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து m இருக்கும் ஸோ ஃபார்முலா m is equal to m naught by root of 1 minus v square by c square. இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷன் எடுக்கணும் இங்கே m1 வந்து m ஆயிரும் m நாட் நியூமரேட்டரில் இருக்கும் இந்த டேர்ம் டினாமினேட்டருக்கு வந்துடும் u1 ஸ்கொயர் வந்து v ஸ்கொயர் ஆயிரும் பிகாஸ் இங்கே ஆப்ஜெக்ட் vங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த ஃபார்முலா தான் வேரியேஷன் ஆஃப் மாஸ் வித் வெலாசிட்டியோட ரிலேட்டிவிஸ்டிக் ஃபார்முலா தேங்க்யூ